தற்போதைய அண்மை செய்தியாக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு 25,000 கன அடியிலிருந்து 35,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். தொடர் நீர்வரத்தால் மேட்டூர் அணை இந்த ஆண்டில் 4வது முறையாக தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியிருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து நீர்மின் நிலையம் வழியாக 18,000 கன அடி நீரும் உபரி நீர் பொக்கியான 16 கண் பாலம் வழியாக 17,000 கன அடி நீரும் திறக்கப்பட்டிருக்கிறது. காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தெரிவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் முரசை. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடி, அதாவது நடப்பு ஆண்டில் 4வது முறையாக 120 அடி நேற்று மாலை எட்டியது. 120 அடி எட்டியை தொடர்ந்து அணைக்கு வரக்கூடிய நீர் முழுவதுமாக காவிரியில் திறந்து விடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நேற்றே நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். அதன்படி நேற்று மாலை 18,000 கன அடியாக நீர் வெளியேற்றம் தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து 25,000 கன அடி வரை வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்ற காரணத்தினால் அதாவது அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சற்று நேரத்துக்கு முன்பாக அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவானது வினாடிக்கு 35,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணை மின் நிலையம் வழியாக 18,000 கன அடி நீரும், அதே போன்று மேட்டூர் அணையின் உபரிநீர் போக்கியான 16 கண் பாலத்தின் வழியாக வினாடிக்கு 17,000 கன அடியாக மொத்தமாக வினாடிக்கு 35,000 கன அடி நீர் வரை வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நீர் முழுவதுமாக அணைக்கு வரக்கூடிய நீர் முழுவதுமாக காவிரியில் திறந்து விடப்படுவதன் காரணமாக காவிரி கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் நீர்வளத்துறையின் சார்பிலும் ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை கடந்த 2 தினங்களாக விடுக்கப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறையினர் அந்த காவிரி கரையோர பகுதிகளான தங்கமாபுரம், பெரியார் நகர், அண்ணா நகர், உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று ஒலிபெருக்கின் மூலமாக அந்த வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த காவிரி ஆற்றின் கரையோரத்தில் இருக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் நீரான பகுதிக்கு பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும். அங்கு வந்து குளிப்பதையோ அல்லது செல்ஃபி எடுப்பது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை கடந்த 2 தினங்களாகவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் வருவாய்த்துறையினர் சார்பிலும் விடுக்கப்பட்டு வருகிறது. நீர்வரத்தானது மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அணைக்கு வரக்கூடிய நீர் முழுவதுமாக காவிரியில் திறந்து விடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.